லாஸ்ட் வீடியோவில் நம்ம எடுக்கிற வீடியோவில் எந்த மாதிரியான கேமரா மூமெண்ட்லாம் ஆட் பண்ணி அந்த வீடியோ இன்னுமே இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலான்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோலையும் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா மூமெண்ட்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சப்ஜெக்ட் ட்ராக்கிங். சப்ஜெக்ட் ட்ராக்கிங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி கேமரா மூமெண்ட்டை மாற்றி வச்சுக்கிறதும் கேமரா மூமெண்ட்டோட சேர்ந்து சப்ஜெக்ட் நகர மாதிரி இருக்கிறது தான் சப்ஜெக்ட் ட்ராக்கிங்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குற நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாமே இந்த மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது சப்ஜெக்ட் ஃபோக்கஸ். இதுக்கு கண்டிப்பாக மேனுவல் ஃபோக்கஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஆட்டோ ஃபோக்கஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த செடிக்கு பக்கத்தில் போய் நானே மேனுவலாக ஃபோக்கஸ் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வீடியோ ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேமராவை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி எடுத்துகிட்டு போனோம்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். இதுதான் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ்ங்கிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட். இது எடுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது. நம்ம சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணி அதை வீடியோ எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை அப்படியே ரிவைஸ் பண்ணுறது தான். இதுக்கு டெடிக்கேட்டடாக ரிவைசர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் போய் நம்ம வீடியோ எடுத்தோம்னா நம்ம எடுக்கிற வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ரிவைஸ் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக எடிட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த எடிட்டரில் இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபுட்டேஜ் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் நம்ம கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையாவே எடுக்கலாம். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்லோ மோஷன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஸ்லோ மோஷன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இப்போ இருக்கிற நிறைய ஃபோன்ஸில் டிஃபால்ட்டாகவே ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் இருக்குது. நம்ம மேனுவலாக எடுக்கணும்னா கண்டிப்பாக ஃப்ரேம் ரேட்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த எஃபிஎஸ்ல எடுத்துட்டு போஸ்ட்டில் தான் எடிட் பண்ணணும். 24 எஃபிஎஸ்க்கு கீழே போனோம்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு அந்தளவு ஸ்மூத்தாகவே இருக்காது. நிறைய ஃப்ரேம் ட்ராப்ஸ் தெரியும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா மூமெண்ட்ஸ்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.